டிஸ்க்ளைமர் சொல்லிடுவோம், யார் மனதையும் புண்படுத்துறதுக்கு இல்லை அப்படின்னு. தனி ஒரு மனுஷனை சேர்ந்து நீங்களாம் புண்படுத்திட்டு இருப்பீங்க. உங்களுக்கு டிஸ்க்ளைமர் வேற போடணும். ஒரு தலைவா படம், அந்த படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இல்லை ஆளாளுக்கு எவனை எடுத்தாலும் விஜய் கையை கட்டி நின்னாப்புல. ஜெயலலிதா அம்மா முன்னாடி இந்த தலைவா படத்துக்கு போய் 5 மணி நேரம் கையை கட்டி உட்காந்துட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாப்புல. அப்போ யார் பெரிய ஆள், நாங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமான பதிவு தான் இது. தயவுசெய்து சேனலுக்குள்ளே வந்தவங்க என்னக்கா பொசுக்குன்னு இப்படிலாம் பேசிப்பிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அப்படி கமெண்ட்டில் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிடுங்க. இது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு பதிவு தான். ஆவுன்னா எவனை எடுத்தாலும் போயிட்டு என்ன விஜய், அதாவது ஒன்றும் இல்லைங்க. இப்போ பொதுக்கூட்டத்தில் என்ன பேசிட்டாப்ல, செயல் வீரர்களுக்கு கூட்டம் நடந்துச்சுல, இந்த கட்சி தான் ஊழல் கட்சி, நாங்கள் இன்னும் ஊழல், அதாவது நாங்கள் இப்போ தான் அரசியலுக்கு வர்றோம், ஊழல் நீங்கள் பண்ணி தமிழ்நாட்டை முடிச்சு விட்டுட்டீங்க, நாங்கள் இன்னும் எதுக்குங்க ஊழல், எங்கள் கிட்ட அவ்வளோ போதுமான அளவுக்கு பணம் இருக்குது, தமிழக மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு தான் நான் தமிழ்நாட்டுக்கு அரசியலுக்கு வந்திருக்கேன், நான் பொதுமக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன், இந்த கட்சி முழுக்க முழுக்க ஊழல் இல்லாத தூய கட்சின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய இடத்துல நம்ம பேசியிருக்காப்புல, நம்மளும் சொல்லியிருக்கோம் அதை பற்றி. அப்போ அதாவது எப்படி நீ என்னை ஊழல் கட்சின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட தீய சக்தி ஒரு பக்கம், அது ஊழல் ஊர்ன கட்சி, அதை நம்ம பேச போறதே இல்லை. இன்னைக்கு புதுசா கிளம்பி இருக்கிற நம்ம அதிமுக, நம்ம எடப்பாடி திமுகவை தான். அப்ப அவர் என்ன கேட்கிறாரு, நீ எப்படி என்னைய ஊழல் கட்சின்னு நீ சொல்லலாம், அப்போ அந்த அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய யோக்கியனா, நீ எல்லாம் ஒரு படம் ஒரு படத்துக்கு நீ எந்த அளவுக்குலாம் உட்காந்து கை கட்டி பேசுன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக விமர்சனம் போயிட்டு இருக்கு நிறைய பக்கம். 4 பக்கத்துலேருந்து இப்போ நாம் தமிழர் இருக்கட்டும், சாட்டைன்னு சொல்லிட்டு ஒரு சாக்கடை மாதிரி உட்காந்து பேசிட்டு இருப்பேன். கீழே சில, அதாவது நாம் தமிழர் தும்பிகளாக இருக்கட்டும், ஏகப்பட்ட அரசியல்வாதிகளுங்க பழந்தின்னு கொட்டப்பட்ட எல்லா பேருமே கேட்குறாங்க இன்னைக்கு. அதாவது விஜய் அவர்களை தாக்குறதுக்கான ஒரே விஷயம்னு கேட்டிங்கன்னா அந்த தலைவா படம். நான் தெரியாமல் கேட்குறேன், ஏன்டா ஊழல் பண்ணிக்கிட்டோம், தமிழக மக்களோட காசை கொள்ளையடிச்சுக்கிட்டு யார் வீட்லேயோ என்னமோ கத்தியை காட்டி மிரட்டி நகை அதெல்லாம் பணம்லாம் அத்துட்டு ஜெயலலிதா அம்மா முன்னாடி போய், அந்த காலத்தில் அவங்க ஒரு முதல்வராக இருந்தவங்க, இவர் ஒரு நடிகராக இருந்தார். நடிகராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, நடித்தா சம்பளம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் எதுக்காக போய் உட்காந்தாரு, எல்லா விவரமும் உங்களுக்கே தெரியும். அந்த படத்தில் நடித்த தொழிலாளர்கள், மற்ற நடிகர்கள், சிறு சிறு நடிகர்கள், அந்த ப்ரொடியூசர், ஏகப்பட்ட பேருக்கு சம்மந்தப்பட்ட மொத்த பணமும் அந்த படத்தில் தான் இருக்குது. அந்த படம் ரிலீஸ் ஆனால் தான் அவங்க மீண்டு எந்திரிச்சு வர முடியுன்ற ஒரே காரணத்துக்காக ஒத்த மனுஷன் அப்போ கைகிட்டி உட்காந்துருந்துட்டு வந்தார். இன்னைக்கு கரூர் சம்பவம் நடந்திருக்குன்னா அதுக்கு சம்பவம் யார் காரணம் என்ன ஏதுன்றதை சிபிஐ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஐயோ அம்மோ என்னை கத்துறாங்களே கடத்துறாங்களே கைது பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு இருந்த மத்தியில் இந்த தலைவர்கிட்ட ஒத்தாலா போய் சிபிஐட்ட டீல் பண்ணிட்டு வந்தவர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். அப்படி இருக்கும்போது கேட்குறாங்க, மேடைக்கு மேடை போட்டுக்கிட்டு, நீ பெரிய ஊழல் கட்சி தான் ஏன்னா நீங்களும் தலைவா படத்தில் ஊழல் பண்ணியிருக்கீங்க, பிளாக் டிக்கெட் விற்கிறீங்க. ஏன்டா பிளாக் டிக்கெட் விற்கிற மனுஷன் எதுக்கட அரசியலுக்கு வராரு? இல்லை பிளாக் டிக்கெட் இன்னைக்கு தேட்டருக்காரங்க என்னப்பா நீ பிளாக் டிக்கெட்டை விற்றுட்டு போய் தேட்டரில் நான் தலையை துண்டை போட்டு மூடிட்டுன்னு போகிறேன்ட்டு போகிறாங்களா? ஒரு பிளாக் டிக்கெட் விற்கணும் அப்படின்னா அந்த பிளாக் டிக்கெட்டுக்கு சம்மந்தப்பட்ட டிக்கெட் அந்த தேட்டருக்காரங்களுக்கும் அந்த டிக்கெட் வாங்குறவருக்கும் மட்டும்தான் சம்மந்தமே தவிர பெரிய பெரிய நடிகர்கள்லாம் என் படத்தை நீ வித்துறாப்ப இத்தனை வருஷம் ரஜினி படம் 100 நாள் ஓடிச்சு, 300 நாள் ஓடிச்சு, நாள்லாம் முதல் ஷோவை பார்க்குறதுக்கு அடித்தடி சண்டையெல்லாம் நடந்திருக்கு. அப்போ அதெல்லாம் பிளாக் டிக்கெட் வித் ஷோ தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்போ நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்து படம் பிடிச்சி விளக்கு பிடிச்சி பார்த்தீங்களா? அதெல்லாம் பிளாக் டிக்கெட் இல்லை, நல்ல விதமாக தான் விற்றுருக்கு. அப்போ பிளாக் டிக்கெட் விற்கிறத பார்த்துக்கிட்டு இருந்த வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா? அப்போ காவல்துறையினர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்க அதை பற்றி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னா பிளாக் டிக்கெட் இன்னைக்கு தமிழக மக்கள் எல்லாருமே போய் வாங்க போகிறாங்களா? காசில் கொளுத்து போனவ தான்டா பிளாக் டிக்கெட்டில் போய் படம் வாங்கி பார்ப்பான். அதை விட்டுவிட்டு நீ பிளாக் டிக்கெட் விற்று தான் இன்றைக்கி வீடு கட்டியிருக்க, பிளாக் டிக்கெட் விற்று தான் இன்றைக்கி நீ கட்சி நடத்திட்டு இருக்க. இன்றைக்கி ஆதவர்ஜுனா எப்படியாப்பட்ட ஆள், அவர் இன்றைக்கி லாட்ரி டிக்கெட் விற்றவர், அவர் மாமனார் விற்றாரு, வாங்கினார், தேவைப்பட்டவன் போய் வாங்கினியா? இப்போ நீங்கள் தான் தமிழக அரசு மதுபான கடை திறந்து வச்சிருக்கு, தேவையானவன் போய் குடிச்சிட்டு இருக்கேன், அதுக்காக நீ குடிச்சிட்டு இருக்க. இன்றைக்கி தமிழக அரசே மதுபான கடையில் தான் ஓடுது. எல்லாருமே சொல்கிற விமர்சனன்றது ஒன்று. ஆனால் இவ்வளோ நாளும் அவர் ஏகப்பட்ட கட்சிகளில் இருந்தவர் தானே, அரசியலில் பயணித்தவர் தானே, அப்போ விமர்சனம் அல்ல. இப்போ இந்த செங்கோட்டையன் ஐயா சேர்ந்திருக்காரு. சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ போக்குவரத்து துறையில் அவர் அமைச்சராக இருக்கும்போது ஏதோ 1-2 ஏதோ கட்சி அந்த கேஸெல்லாம் பார்த்தீங்கன்னா தூசி தட்டுறாங்க, நோண்டி எடுக்கிறாங்க. அதாவது குப்பையை நோண்ட வீசும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நோண்டி எடுக்கிறாங்க. நாய் கையை வச்சு புரண்டுற மாதிரி புரண்டுறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஊழல்லாம் இருக்காது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் அவர்களுக்கு சம்மன் போயிருக்கு. ஆனால் அவர் மேல்முறையீடு பண்ணியிருந்தாரு. அந்த மேல்முறையீடு கோர்ட் பொட்டணியில் தட்டி அனுப்பிச்சி விட்டுருச்சு, அதெல்லாம் கேன்சல், நீ உட்காந்து பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு. அப்போ பதில் சொல்ல வேண்டிய இடத்துல எந்த ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் பதில் சொல்லித்தான் ஆகணும். மேலோட நம்மள்ட்ட கேள்வி கேட்குது, காவல்துறையினர் அப்புறம் எதுக்கு இருக்காங்க, சிபிஐ எதுக்கு இருக்காங்க? இன்னைக்கு கரூர் விஷயத்தில் விசாரிக்கிற சிபிஐ பொய் சொல்லுது அப்படின்னா நீங்கள் எல்லா தப்பையும் கொண்டுட்டு விஜய் மேலே வைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மேடையில் ஒரு தலைவர் பேசுகிறாரு, அந்த தலைவர் நீங்கள் நான் ஊழல்னு ஒரு கட்சியை சொல்லிட்டார் அப்படின்னா உண்மையை தான் சொன்னார். அதிமுகவோட தலைமை
தலைமையாக இருந்த ஜெயலலிதா அம்மா மேலே ஊழல் கட்சி இருந்தது உண்மை அப்படின்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். அந்த கட்சியில் இருக்கிற சில தலைவர்களுக்கு மேலே ஊழல் கட்சி இருந்துச்சுன்னு தெரியும். நம்ம திமுக மேலே ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு இருக்குது. அந்த ஏர்செல்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்பெக்ட்ரம் 2G அது இருந்துச்சு. ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் வந்து நீ கண்ணை மூடிக்கிட்டா இருட்டாக இருக்குன்னு நினச்சிக்கிடுவாங்களா? இல்லை வந்து நீங்கள் வந்து சொல்கிற பொய்யெல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் நம்புற அளவுக்கு இன்னும் முட்டாளாவே இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்களா? இன்னைக்கு அதிமுகவுக்கு ஊழல் கட்சின்னு என்னை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் வந்து காசு கொடுத்து நீ பேசு விஜய் பேசு, சும்மா பேசு, நான் வந்து உனக்கு அக்கௌண்ட்டில் காசை போடுறேன், ஐடிவிங்கன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ஆணி பிடிங்கிட்டு திரியிறாங்க, நீ பேசு நான் பேசுன்னு சொல்லி போட்டு பேசுகிறீங்களே, நீங்கள் பேசுகிறதுக்கு என்ன காரணம் இருக்குது கேட்டால் பிளாக் டிக்கெட்டு, கரூர், இந்த தலைவா படம். அதை தான் சொல்லிட்டேன். தலைவா படம் அப்படின்ற படத்துக்கு அவர் இன்னும் வந்து பெரிய பெரிய கொலை குத்தமோ என்னென்னமோ தப்புகள்லாம் பண்ணிட்டு ஒரு முதலமைச்சர் முன்னாடி யாராக இருந்தாலும் கை கட்டி நிப்பாட்டுறாங்க அப்படின்றது ஒரு வழக்கமான விஷயம். அதுக்காக ஏறி நின்று பேசுவாங்களா? இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் முதல்வராக இருக்காருன்னா அவர் முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனைனா யாராக இருந்தாலும் கை கட்டி நின்று ஆகணும். அதுதான் வந்து முதலமைச்சர் அப்படின்ற பதவிக்கு கொடுக்குற ஒரு பொறுப்பு. இன்னைக்கு தமிழக வரலாற்றில் எல்லாருக்குமே தெரியும், முதலமைச்சராக இருந்து ஜெயிலுக்கு போன ஒரே ஆள் நம்ம அம்மையார் ஜெயலலிதா. அவங்க தான். அவங்க தப்பு பண்ணாங்க, தப்பு பண்ணலை, நிரூபிச்சுட்டு வெளியே வந்தாங்க, நல்லபடியாக வந்து தீர்ப்பு வந்துச்சு, அவங்க நிரபராதி நிரூபிச்சாங்க அப்படின்றதெல்லாம் வேற விஷயங்க. போனாங்களா இல்லையா, ஊழல் கட்சின்னு ஒரு இடத்துல பேர் வாங்கிருச்சா இல்லையா, அதுதான் மேட்ரு. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியில் பயணிக்கிற சில பேர் மேலே ஊழல் வழக்கு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு திமுகவில் இருக்கிற சில பேர் மேலே ஊழல் வழக்கு, உதாரணத்துக்கு KN நேருவை சொல்லலாம். இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மண்டல வாரியாக இருந்து கோடிக்கணக்கில் 2000 கோடி 200 கோடி 300 கோடின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுக்க வந்து ஊழல் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, கல்குவாரியில் ஊழல், மருத்துவத்துறையில் ஊழல், எதுலையாம ஊழல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஊழல் இருந்தால் ஊழல்னு சொல்லி தான் ஆவாங்க. அந்த இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா வெள்ளை அறிக்கை கொடுங்க. நீங்கள் மேலே ஊழல் இல்லைன்னு நிரூபிச்சுட்டு வெளியில் போங்க. அதை விட்டுவிட்டு நீ வந்து தலைவா படத்துக்கு கையை கட்டி நின்றுட்ட, அதனால நீ பெரிய ஊழல்வாதி, உன் படம் ஓடணுன்றதுக்காக நீ படம் ஓடணும்னா காலில் விழத்தாண்டா செய்வாங்க. தொழில்றா அது. அந்த டைமில் இருந்த தொழில் விழுகத்தான் வேணும், வேறு வழியே கிடையாது. இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க, ஒரு டீச்சர் வந்து ஒரு மாணவன் இருக்காங்க, அந்த மாணவனை பாஸ் பண்ணுறதுக்காக அந்த டீச்சர் காலில் அந்த மாணவன் விழுந்தா என்ன தப்புன்னு கேட்குறேன் நான். அப்படி இருக்கும்போது நீ வந்து இதெல்லாம் தப்பு, அது தப்பு, இது வேறு ஏதாவது கை நீட்டி நீங்கள் தப்பு சொல்ல முடியுமா? இன்றைக்கி வந்து ஒரு கட்சி இப்போ ஆரம்பித்து 2.5 வருஷம் ஆச்சுங்க. நிர்வாகிகள் மேலேயோ ஏதோ சிறு தப்புகளே இருக்குது அப்படின்றது நார்மலான உட்கட்சி பூசல் எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான், அதெல்லாம் வழக்கம். அதை விட்டுவிட்டு நீங்கள் வந்து தலைவர் மேலே கை நீட்டி சொல்லிடு. நீங்கள் வந்து கரூரில் விஜய் அவர்கள் இருந்ததே வந்து அந்த 17 நிமிஷம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். லேட்டாக வந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகுது. கிட்டத்தட்ட 17 நிமிஷம் தான் அந்த வண்டி மேலே நின்னார். ஆனால் 19 மணி நேரம் CBI உட்காந்து அவரை விசாரிக்குது. முத நாள், அதுக்கப்புறம் 2ஆம் கட்ட விசாரணை வரைக்கும் இன்னைக்கு ஒரு தலைவர் நின்று CBI முன்னாடி பதில் சொல்லிட்டு வந்திருக்காருன்னா அது தமிழக வெற்றி கழகத்தை தவிர வேறு யாருமே கிடையாது அப்படின்றது இன்னைக்கு தமிழ்நாடு வரலாறு சொல்லுது. அப்படி இருக்கும்போது நீனும் ஊழல்வாதி தான் சொல்கிற எல்லாருக்குமான பதில் வீடியோ தான் அந்த வீடியோ. இதில் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. தயவு செஞ்சு வீவர்ஸ் நம்மளோட சேனல் பார்க்குறவங்க 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரைட்டாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து உங்களோட கமெண்ட்டையும் சொல்லிடுங்க. இன்னும் எவன் பேசினாலுங்க, நான் மட்டும் கிடையாது, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு எதிராக அந்த தலைவா படத்தை இழுத்துட்டு வராங்க, கரூர் சம்பவத்தை இழுத்துட்டு வராங்க. இன்றைக்கி நேருக்கு நேராக வந்து பேட்டி கொடுக்குறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள் விஜய் அவர்களே, இன்றைக்கி வந்து உங்கள் கண்ணு முன்னாடி கரூர் சம்பவம்லாம் வந்துடும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு நல்லது. ஏன் கூட்டணி அப்படின்றதுல இப்போ உதாரணத்துக்கு எம்ஜிஆர் அவர்களே என்ன பண்ணாரு, எடுத்தோடனே திமுகவில் இருந்தார், அதுக்கப்புறம் தான் அதிமுகவுக்கு பிரிஞ்சு வந்தார். இந்த மாதிரி விவரம்லாம் கதையெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நியாயம்தான், நான் வந்து தப்பு சொல்லவே வரல. ஆனால் அக்கா கடைசியாக சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கரூர் சம்பவத்தை நினச்சி பாருங்க. அப்போ என்ன காரணம், நீ கரூர் சம்பவத்துலேருந்து வந்து தப்பிக்கணும்னு நினச்சா பிஜேபியில் வந்து சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. அருண்ராஜ் அவர்கள் தெளிவாக பதிலடி கொடுத்துருப்பாரு. மக்களோட கூட்டணி இருக்குது, மக்கள் தான் நாங்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சராக போகிறாங்க, இதை விட எங்களுக்கு என்ன கூட்டணி வேணும் அப்படின்ற இடத்துல இன்னைக்கு அதுதான் உண்மை. அவ்வளோதான். நீ பேசுகிறது ஒன்றும் கிடையாது. திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், யாருக்காக இருக்கட்டும், அந்த பட பிரச்சனை, கரூர் சம்பவத்தெல்லாம் இழுத்து வச்சு பேசுகிற எல்லாருக்குமான வீடியோ சொல்லிட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.